பிரைஸ் த லார்ட். ஒட்டக்குலேருந்து ஜான்சன் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். கடந்த ஒரு 3 நாளாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப மனதளவில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஇடி படிச்சுட்டு கேட்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களையும் இந்த அரசியலுக்குள்ளே இழுத்து எந்த அளவுக்கு பழைய டிஎஸ்எஃப் நிர்வாகம் சீரியலான ஒரு பாதைக்கு இந்த குருமானவரை தள்ளிப்பு கொண்டு போயிருக்காங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்டுன்னு ஒரு ஃபேக் ஐடியை வச்சு ரொம்ப தரைக்குறைவாக பர்சனலாக அது யாருனாலும் இப்போ லே பீப்புள் என்னாலும் சரி ரொம்ப தரக்குறைவாக பேசி போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் பர்சனலாக சில லேடிஸை பற்றியும் அந்த நம்பர்லேருந்து நிறையா கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப, அதாவது நம்ம வாசிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப அக்லியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதை பற்றி நம்ம சைபர் கிரைமில் ஏற்கனவே அந்த நம்பரை கொடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க நீங்களும் விசாரிங்க நாங்களும் விசாரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நம்பர் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்ரோல் காலியில் கேட்டிஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆள், ஜாலி ஐயா கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விதேசியார். அவர் அந்த நம்பரை வச்சுட்டு எல்லாரை பற்றியும் தரைக்குறைவாக ஒரு 3 நம்பர் வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எல்லாரை பற்றியும் தரைக்குறைவாக போடுறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு வருங்கால குருவானவர் அந்தளவுக்கு தரைக்குறைவாக போடுறதுக்கு இதுக்கு ஒரு மூத்த குருவானவர் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி வருங்கால வர்ற ஐயர்மார் குருவானவர் பார்த்திங்கன்னா வர்ற ஜென்ரேஷனையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கரப்டடாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு குருவானவர் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம டயசிஸுடைய மோசமான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ அந்த நபர் வந்து அவங்கள ஃபேக் ஐடியை கண்டுபிடிச்ச உடனே அதில் சின்ன ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனையான பிறகு இப்போ அந்த ஜாலியையா காலை மாலை ஆராதனை கால்ரோல் காலின்னு நிப்பாட்டி வச்சுருக்காரு. நடத்த மாட்டேன், அவனை எங்கள் கேட்டிஸ்ட்டை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போ பாருங்கள், அவங்களுக்குள்ள அதுக்கும் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ஃபேக் ஐடியை வச்சுட்டு மற்ற எல்லாரை பற்றியும் கமெண்ட் போட்டது, அது பர்சனலாக போட்டது, அதை கேட்குறது கூடாது. அவங்க வீட்டில் போய் அந்த நபர் போய் கேட்டதுக்கு ஏதோ அவங்களுக்குள்ள கலகலப்பு வந்திருக்கு, அது ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அது போலீஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கும் சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நான் காலை ஆராதனை நடத்த மாட்டேன், ஈவினிங் நடத்த மாட்டேன்னு அந்த குருவானவரும் குருவாரம்மாவும் இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. சபை மக்கள் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல சில கேட்டிஸ்ட்டுகள் தவறு நிறையா பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இன்றைக்குள்ள குருவானவர்கள் தான் முக்கியமான காரணம். அது எல்லா குருவானவரையும் சொல்லலை, சில தவற சில பெரிய மூத்த குருவானவர்கள் அரசியல் பண்ணுறதுனால அந்த அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசித்து பாருங்கள். உங்களை குருவானவரை நாங்கள் எப்படி கூப்பிட்றோம்? ஐயான்னு கூப்பிட்றோம். ஐயான்னு யாரை கூப்பிடுவோம்? எங்கள் அப்பாவை கூப்பிட்ருப்போம். அடுத்து ஒரு ரொம்ப கனம் உயர்ந்தோன்னா ஐயானோட கூடுவோம். அப்போது நீங்கள் என்ன தகுதியில் இருக்கீங்களோ, என்ன இதில் இருக்கீங்க என்னன்னே தெரியாது. நாங்கள் எல்லாருமே உங்களை ஐயாங்கோம். அப்போ அதுக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கீங்களான்னா நீங்கள் தான் யோசித்து உங்கள் மனசாட்சியில் தான் கேட்டுக்கணும். அது மாதிரி 2 டீம், அதாவது நீங்கள் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த எதிரணிங்க, அது நீங்கள் 2 டீம்காரனுமே உங்களை ஐயான்னு தான் கூப்பிட்றோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே நியூட்ரலாக இருங்க. குருவானவர் இந்த அரசியல் எந்த அணியும் நான் சார்ந்து சொல்லலை, எந்த அணியில் நீங்கள் இருந்தாலும் சரி சபை மக்களை ஒன்றா பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எனக்கு புரியும், அதை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு மக்கள் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்தாக இருக்கணும், அந்த ஒர்த்துக்கு நீங்கள் பார்த்துறாருன்னு நினச்சிக்கோங்க. நான் எல்லா ஐயா குருவானவரையும் திருப்பி சொல்கிறேன். இந்த அரசியல் பண்ணி மக்களை 2ஆக பிரிக்கிறது, இந்த ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணுறது, கமெண்ட்ஸு அரசியல் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் போடுற குருவானவரை பற்றி தான் பேசுகிறேன். அதனால் இந்த அரசியலேருந்து தயவுசெய்து ஒதுங்கி நல்ல ஒரு நியூட்ரலாக இருந்து சபை மக்களுக்கு, ஏன்னா நல்ல யோசனை உங்களை ஐயான்னு கூப்பிடுன்னு எங்களுக்கு தலையெழுத்தான். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் வேல்யூவான்னு பாருங்கள். அதனால் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து குருவானவர்கள், ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டயசிஸ் வந்து லே பீப்புளால அப்பில்டு பண்ண முடியாது. குருவானவர்கள் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூத்துக்குடி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டயசிஸாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் அது மாதிரி நிறைய இதில் இந்த எலெக்ஷனோடலாம் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ஒரே ஒரு அணியாக சார்பாக நான் எந்த அணியை பற்றியும் பேசலை, ஓட்டு போட்டது வச்சது ஒரு அணிக்கு சார்பை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப மனவேதனையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தயவுசெய்து இன்மையாவது உங்களை ஐயாங்க கூடுறதுக்கு நீங்கள் பாத்திரமா ஒரு ஆள் கூப்பிட்றான் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒர்த்தாங்கிறத அவங்க மனசாட்சி விட்டு கேட்டுக்கோங்க.
வருங்கால தலைமுறை அடுத்த தலைமுறை குருவான அவர்கள் அவங்களையும் ஒரு நல்ல வழியில் நடத்திட்டு வாங்க. அவங்களையும் அரசியலுக்கு கொண்டு வந்து இந்த தூத்துக்குடி நார்த் டயசிஸை ஒரு பாலான ஒரு இதுக்கு தள்ளிடாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி நான் இன்னொன்று என்ன வரேன்னா, அடுத்து நம்மளுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஆன்டி டிஎஸ்ங்கிற ஒரு மூமெண்ட் எடுத்து தான் நம்ம இந்த எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 100% பார்த்திங்கன்னா ஆன்டி டிஎஸ்எஃப் டீம் தான், அண்ணன் எஸ்டி ராஜன் டீம் தான் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருக்கு. நாங்களும் அவங்களுக்கு கூட தான் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அண்ணனுக்கு கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 100% ப்யூர் வாஷ் அவுட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கரப்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்லா இதுலலாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் சீனியாரிட்டி லிஸ்ட்டு கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல் கரப்ஷன், குருவானவர் அப்பாயின்மெண்ட்டில் கரப்ஷனு, அதுலேயும் சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணல. எத்தனையோ ஒரு மூத்த கேட்டிஸ்ட் படித்த பிஇடி படித்தவங்களெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஜூனியர்ஸை ரெண்டு வந்த நம்ம சாயர்புரம் கவுன்சிலில் பார்த்திங்கன்னா ஜெகன் ஒரு பையனை போட்டு யாருக்கோ ரிலேஷன்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம துரசிங்க ஐயா சொந்தக்கார பையங்களை போட்டிருக்காங்க. ஆனால் சீனியர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரிலாம் நிறைய கரப்ஷன்ஸ் பண்ண போய் தான் அதெல்லாம் நம்ம எதுக்குமோ தவிர மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நல்ல ஊழியம் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்கறது இல்லை. அதனால் வருங்கால அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸை நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ் எலெக்ஷன் நோக்கி போகிறோம். அதில் சில வதந்திகள் சில இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3வது அணி நம்ம தனியாக ஜான்சன் தனியாக டீம் போடணும், இல்லாட்ட ஏக்கம் தனியாக டீம் போடணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி நார்த் டயசிஸ் நல்லா இருக்கணும், எல்லோரும் இணைஞ்சு இணைஞ்சிருந்து ஒர்க் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக 100க்கு 100 எஸ்டி ராஜன் கூட சேர்ந்து தான் பயணிக்கும். அவங்க டீமில் தான் இருக்கும். அண்ணனை லே செக்ரட்டரி ஆக்கி மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் பிஷப்பில் இருந்து கிளரிக்கல் செக்ரட்டரி ட்ரெஷர் எல்லாம் எடுத்து ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை எந்த இடத்துலையும் கரப்ஷன் இல்லாமல் சீனியாரிட்டியை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து மக்களுக்கு பிரயோஜனமாக அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த ப்ராஜெக்ட்ஸ், அடுத்த தூத்துக்குடி நார்த்துடைய ஊழியங்களை டெவலப் பண்ணுறது, மற்றபடி என்னென்ன பண்ணணுங்கிறத எல்லாரும் இணைஞ்சு பண்ணாலும் அடுத்து தூத்துக்குடி நார்த் டயசிஸ் ஒரு நல்ல வழியும். அதுக்கு குருவானவருடைய ஒரு ஒர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எங்களை கூட குருவானவருடைய பங்கு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எஃப் நிர்வாகம் இருக்கும்போது குருவானர் எல்லாத்தையுமே அரசுக்குள்ளே இறங்கி எந்த அளவுக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதோ, எஸ்பி ஆஃபீஸ் போனதோ, கோர்ட் வரைக்கும் எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் கேஸ் போட பண்ணி ரொம்ப ஒரு லோ லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த டயசிஸ் வந்து இவ்வளோ சீரழிவாக போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக குருவானவர் நினச்சா தான் இந்த தூத்துக்குடி நார்த் டயசிஸ் வந்து ஒரு இதாக இருக்கும். சும்மா மேலே வந்து எஸ்டிகே டீமு டிஎஸ்எஃப் டீமுங்கிறது சொல்கிறத 2ஆக இருக்குது, 2 அணியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா பாஸ்டேட் லெவல் தான். எல்லா பாஸ்டேட்லேயும் 2 அணியாக இருக்கும். ஒரு ஆள் டிஎஸ்எஃப் பக்கம் போனால் ஒரு ஆள் எஸ்டிகே பக்கம் போவாங்க, ஒரு ஆள் எஸ்டிகே பக்கம் போனால் ஒரு ஆள் டிஎஸ்எஃப் பக்கம் போகிறாங்க. என்ன காரணம்? அந்த லெவல்லே பார்த்திங்கன்னா நிறைய குருவானவரும் சரி லே பீப்புளும் சரி சபையை 2ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால் குருவானவர்லாம் ஒற்றுமையாக இருந்து உங்கள் சபையை அடுத்த லெவலுக்கு ஒரு ஒற்றுமையாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மேலே உள்ள லீடர்ஸை மட்டும் குறை சொல்லாமல் கீழே நம்ம சபையிலே 2 அணியாக இருக்கிற காரணம் தான் மேலேயும் 2 அணி ஆகுது. ஏன்னா 2 பேரும் ஒரே அணியில் இணைஞ்சு பயணிக்க போகிறதே இல்லை, இந்த பாசிட்டிவ் லெவலில் 2 அணியாக இருக்கிறவங்க. அதனால் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். அதுவும் மெயினாக குருவானவர் தான். எனக்கு தெரிஞ்சு லே பீப்புள் கையில் இருக்கோ இல்லையான்னு தெரியல, குருவானவர் நினச்சா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு தூத்துக்குடி நார்த் லெவலில் டயசிஸை கொண்டு போகலாம். 2வது பார்த்திங்கன்னா சினாடு வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்காங்க. இன்றைக்கி தூத்துக்குடி நார்த் டயசிஸ் இந்தளவுக்கு சீரியடாக இருக்கிற காரணம் தூத்துக்குடி சினாடு ஒரு காரணம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நார்கோயில் டயசிஸில் எலெக்டட் ட்ரெஷராக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் எலெக்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிறதுல ஏதோ கான்ஸ்டியூஷன் ஃப்ளா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவரை தூக்கி வெளியே போட்டுறாங்க. போட்டோன்னா அவர் கோர்ட்டில் போய் இன்றைக்கி ஆர்டர் வாங்கி உள்ளே உட்காந்துக்கிட்டார். ஆனால் சினாடில் இருக்கிறவங்க அவ்வளோவுமே ஆளாக கரப்டட். அது ஏற்கனவே சொல்லி கரப்டடு. அவங்க பீரியட் முடிஞ்சிட்டு இன்னும் போகாமல் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஆனால் இதே வேலையை தான் இன்றைக்கி எல்லா டயசிஸ்லேயும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் தூத்துக்குடி டயசிஸில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அவங்களால கண்டிப்பாக இங்கே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். நம்ம அதனால் எல்லோரும் இணைஞ்சி இந்த தடவை கண்டிப்பாக எஸ்டி ராஜன் அணிக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கணும்.
அதுக்கு எல்லாரும் குருவானாலும் சரி, லே பீப்புளாலும் சரி, எல்லோரும் இணைஞ்சி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல நிர்வாகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அது நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம். நல்லா எல்லோரும் இணைஞ்சு ஒரே அணியாக எஸ்.வி. ராஜன் டீமுக்கு இணைஞ்சு நம்ம ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம். தேங்க்யூ வெரி மச்.